விழ வைப்பதற்கும் அள வைப்பதற்கும் 1000 பேர் இருந்து கொண்டிருந்தாலும் தர வைப்பதற்கும் எழ வைப்பதற்கும் இந்த முருகன் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்கு வந்திருக்கின்றேன். பல போராட்டங்களை கடந்து வந்து விட்டாய். சோதனை வெல்வதற்கான நேரத்தை இப்பொழுது நெருங்கிவிட்டாய். நல்ல நேரம் வராதா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நேர காலத்தை கைகூடி வர வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, உன் மனதில் உள்ள அழுகையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உன் மனம் ஏங்கிய இடத்திலிருந்து உனக்கான வெற்றி செய்தியை பெற்றுக்கொள். உன் நீண்ட கால ஏக்கத்திற்கு தீர்வை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். போகும் இடத்தில் எல்லாம் தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றது என்று உன் மனதிற்குள் ஒரு விஷயத்தை நினைத்து நீ அழுது புலம்பி தவித்து கொண்டிருந்தாய். அந்த அழுகைக்கும் புலம்பல்களுக்கும் இடையிலே உனக்கான வெற்றி பயணத்தை தருவதற்கு இந்த முருகனே நேரடியாக நான் வந்திருக்கின்றேன். உன்னிடம் பேரின்பத்தை தருவதற்குத்தான் இன்று இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்பச் செய்தியோடு சந்திக்கப் போகிறேன். புதியதொரு உறவு உன் வாழ்க்கையில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். உன் சிக்கல்களும் கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தருவதற்கு இந்த அப்பனே நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கும் போது நீ எதை பற்றி எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? இதுவரையிலும் நீ யாருடைய துணை இல்லாமல் நீ உனக்கான ஒரு வழி பாதையை தான் கடந்து வந்து இருக்கின்றாய். மீதி இருக்கும் நாளிலாவது எனக்காக யாராவது ஆறுதல் சொல்ல வரமாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டு இருந்தாய். என்னுடைய உதவிக்காக காத்து கொண்டு இருந்தாய். உன் மனம் ஏங்கும் அந்த இடத்திலிருந்து உனக்கான முடிவு நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைத்தால் நிச்சயம் என் வாழ்க்கை நல்லதாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தாய். இப்பொழுது உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்குத்தான் உன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கும்போது நீ எதை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான விஷயத்தில் உன்னிடத்தில் உனக்கான ஒருவரை நான் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். இனியும் கலங்காத என் தங்கமே, இனி நீ தனிமை என்று சொல்லுக்கே பேச்சு கிடையாது. உன் வாழ்க்கையின் மிக பெரும் மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொடுக்க வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நீ நினைக்கின்ற விஷயத்தை நினைக்கின்ற மாதிரியே உன் கையில் ஒப்படைப்பதற்குத்தான் இந்த அப்பனானவன் இந்த முருகனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு உறுதுணையாக யாருமே இல்லை என்று யோசிக்காதே. இதோ உன் கஷ்டத்தை சொல்லியல யாருமே இல்லை என்று நினைக்காதே. நான் உன்னோடு உன் புலம்பல்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறுத்து விடாதே. உன் மனதில் அழுது கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையே, இதோ உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து விட்டார். இனி கேட்ட வாழ்வு கிடைக்கத்தான் போகிறது. உன் விருப்பம் போல் உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நானும் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? யாராவது ஒருவரின் வருகைக்காக நீ காத்திருக்கின்றாய். அப்படித்தான் உன் வாழ்க்கை மாறிக்கொண்டே போகிறது. ஆனால் எனக்கான விஷயம் மட்டும் நடந்த பாடு இல்லையே என்று உன் மனதில் தீராத குழப்பத்தோடும் பதற்றத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்றார். நீ பலரும் பார்த்து வியந்தும் வண்ணத்தில் தான் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. மிக பெரும் மாற்றம் உன்னை வந்து சேரப்போகும்போது உன் அன்பும் பாசமும் பலருக்கு புரிய வைக்கும் தருணம் வந்துவிட்டது. உனக்காக வரும் வாய்ப்பினை நீ சரியான முறையில் பயன்படுத்திக்கொள் என் தங்கமே. உனக்கு வெற்றியை தருவதற்குத்தானே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் வாழ்வில் உன்னை ஏமாற்றியவர்களும் துரோகத்தை இழத்தவர்களின் பற்றியும் நீ மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. அவர்களை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது அனுபவ பாடத்தை மட்டுமே நீ பாடமாக ஏற்றுக்கொண்டு தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு முன்னேறிவிடு. உன்னை வெல்ல யாரும் இல்லை என்பதில் நம்பிக்கை கொள். உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக பயப்பட்டு கொண்டும் பதற்றப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்?
வருகின்ற சோதனைகளும் வேதனைகளும் உனக்கானதாக நிரந்தரமாக மாறிவிடுமோ என்று நினைக்காதே. அத்தனையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் உனக்காகவே தர வந்திருக்கின்றேன். நீ கண்ட கனவுகளை நினைவாக்க வந்து இருக்கும் போது நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி வந்துவிட்டது. மனம் தளராதே. நடக்கவே நடக்காதோ அப்பா என்று என்னிடம் கண்ணீர் சிந்துவதை நான் பார்த்து கொண்டு அமைதி கொள்வேனோ என? இல்லை என் தங்கமே, ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்றுவதற்கு உன் அப்பன் முருகன் நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து கடந்து கொண்டிருக்கின்றாய்? மனம் போன போக்கில் சென்று கொண்டு இருக்காதே. உனக்கு கண்ணீரை வர வைத்தவர்களின் வீட்டில் நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கான வாழ்க்கையின் மாற்றத்தை நோக்கி நீ அடியெடுத்திருக்கும் அந்த செயலில் மிக பெரும் வெற்றியை தான் அடையப் போகிறாய். எதை நினைத்து என்னிடம் கேட்டாயோ, எதை என்னிடம் கேட்டு நான் உனக்கு தருகிறேன் என்று என் சத்திய வாக்கினை அளித்தேனோ அதை தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த கந்தனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறத்தான் போகிறது. உன்னை விட்டு உனக்கான ஒன்று உன்னிடத்தில் வந்து சேரும் போது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அத்தனையும் கைகூடும் தருணம் வந்துவிட்டது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனதிற்குள் நீ சோகத்தோடு இருந்து கொண்டு இருக்காதே. சோகங்களோடு இருக்கும் என் பிள்ளையே, கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய். இதோ உன்னிடம் மனமிட்டு பேசத்தான் இந்த முருகன் இப்பொழுது நான் வந்து இருக்கின்றேன். அழுது கொண்டிருந்த தருணங்களும் காயப்பட்டு கொண்டிருந்த தருணங்களும் முடிந்துவிட்டது. சதா நேரமும் அழுது கொண்டிருப்பதால் இங்கு ஒன்றுமே ஆகப் போவதில்லை. எல்லாவற்றையும் கடந்து தான் ஆக வேண்டும். இப்பொழுது போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் மனதின் வலிகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை நிரந்தரமாக்கி விடுவாரோ இந்த பெண்ணானவன் என்ற மனதின் தயக்கமும் ஒருபுறம் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் உன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர வைக்கும் காலமும் நேரமும் வந்துவிட்டது. என்னை யாரென்று தெரியாமல் நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உனக்கான வெற்றியின் பயணத்தை தொடங்கி வைத்து உன் வாழ்க்கையின் புதியதொரு மாற்றத்தை தருவதற்கு இந்த முருகனை நான் வந்து இருக்கும் போது நீ இதை நினைத்து வருத்தப்பட்டும் கண்கலங்கி கொண்டும் இருக்கின்றாய். இதோ உன் பிரச்சனைக்கான தீர்வை சொல்வதற்கு இந்த முருகனை நான் வந்து இருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ளாதே. எந்த ஒரு நிலையிலும் என் நிலை மாறா என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியை போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் உன் மகிழ்ச்சியினை நான் அங்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் பயணிக்கும் போதும் கூட நீ உன்மேல் வைத்திருக்கும் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை செலுத்தி கொண்டே இரு. அப்போதுதான் உன் வாழ்க்கை உன்னிடத்தில் இருப்பது என்பது அமைதியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கி பிடிக்க யார் ஒருவருக்கு அங்கு முழு வலிமை இருந்து கொண்டு இருக்கின்றதோ உன் மனதின் நிலையை அறிந்து கொண்டுதான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருகின்ற விஷயங்கள் உன்னை விளைவைத்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம். வருகின்ற காரியங்கள் எல்லாம் உன்னை செதுக்கி வைத்து கொண்டிருக்கின்றது என்பதில் மட்டும் உணர்ந்து கொள். நடக்கப் போகும் விஷயத்தை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கும்போது இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகத்தான் வந்து கைகூட போகிறது. சோதனையும் வேதனையும் கையோடு இருந்து கொண்டு இருக்கின்றதே, எப்படி கடந்து வரப் போகிறேன் என்று சிந்திக்காதே. இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் சொல்ல வந்து இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் நம்பிக்கையோடு திறம்பட செயல்பட வைப்பதற்குத்தான் இந்த முருகனானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். கர்ம வினையின் பிடியிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. அந்த வினையின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான வழியை சொல்வதற்குத்தான் இந்த முருகனே நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். காலம் கடந்து விட்டதோ என்று நினைக்காதே. நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள்.
வருகின்றது. உனக்கானதாக மாறப்போகும் தருணம் உன்னை தேடி வந்து விட்டது. நீ எதிர்பார்த்த காரியத்தை நான் நடத்தி உனக்கு வெற்றி செய்தியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்த காரியம் நினைவாக தருணம் வந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு. யாம் இருக்க பயமேன்.